பாருங்க, நம்ம அரசியல் ஆளுமையான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னு சொல்லுவீங்க அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க, ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க, கருணாநிதி அவர்களை சொல்லுவீங்க. அப்ப 6ஆம் இடத்துல ஒரு சூரியன் இருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப்குள்ள போகலாம். அரசாங்கம் அது மட்டும் கிடையாது. 6ஆம் இடம் என்பது மருத்துவம் சார்ந்த தொழில். அப்ப 2, 6, 10 இருக்கும்போது தொழில ஒரு நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை குளறுபடிகள் வந்துருச்சுன்னா உங்களால் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். பேட் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும். இவன் கெட்டவன் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும். ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்களிடம் ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷன், விமனைசர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்கறது இதுதான். பல புராண புஸ்தகங்கள்ல, பழைய புஸ்தகங்கள் என்ன போட்டிருப்பாங்கன்னா, சூரியன் செவ்வாய் பெண்ணுக்கு இருக்கக்கூடாதுன்னே போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுத்துரும். அதனால இந்த பெண் சரியான பெண்ணாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது. அசுப பாவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க. அரசாங்க தண்டனைகள் வரும். உங்களுடைய பேர் வந்து குட்ல இருந்து பேட்ல இருந்து அக்லி வரைக்கும் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் சேரின் ஆசிரியர். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனை பற்றி ஒரு ஜோதிட ரீதியாக அது ஒவ்வொரு பாவத்து கூட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை தரப்போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதனுடைய காரகத்துவங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. அது ஒவ்வொரு பாவத்து கூட கனெக்ட் ஆகும்போது இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவர் நல்லவரா கெட்டவரா இல்லை ரொம்ப 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 கெட்டவரா அப்படிங்கிற விஷயம் தான் இந்த குட் பேட் அக்லி. அதாவது சூரியனை வந்து நம்ம அரசருக்கு ஈக்குவலாக பேசுவோம். அவர்கிட்ட நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும். அப்போ அவர் நல்லவரா இருக்காரா அவங்க ஜாதகம், இல்லை கெட்டவரா இருக்கிறாரா அப்படிங்கிறத இந்த ஜாதக ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, அவர் இருக்கக்கூடிய இட ரீதியாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாருங்க, சூரியன் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, வளர்ச்சி, பட்டம், பதவி, கௌரவம், தயால குணம், ஈகை குணம், பெருந்தன்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா தான தர்மங்கள், சரிங்களா? அதே போல மரியாதை, கௌரவம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சூரியனை சொல்லிக்கிட்டே இருப்போம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா சூரியன்னா பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட இருக்கு. அதே போல ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம அரசியல் ஆளுமையான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னு சொல்லுவீங்க அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க, ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சொல்லுவீங்க, கருணாநிதி அவர்களை சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையுடன் இருந்தாங்க. தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு சூரியன் பலமா இருந்தால் அதை கண்ட்ரோல்ல வைக்க முடியும். நம்ம ஒருத்தர் கேட்கணும்னா சூரியன் வந்து அந்த ஜாதகத்துல பலமா இருக்கணும். இல்லைன்னா அவங்கள மதிக்க மாட்டான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்க கண்ட்ரோலுக்குள்ள வர மாட்டான். அப்போ உங்களை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய கிரகம் எதுங்கன்னா 2 கிரகம் தான். ஒன்று சூரியன், ஒன்று செவ்வாய். செவ்வாய் சொன்னா ஒருத்தங்க கேட்டுக்குவாங்க, சூரியன் சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. செவ்வாய்க்கே தலைவர் அவர். அப்போ அவர் சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த ஆளுமை என்கின்ற கிரகத்தை சொல்வதும் இந்த சூரியன் தான். அப்ப யாருடைய ஜாதகத்திலாம் அந்த ஆளுமை நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, இந்த கிரகங்கள். இதுல இந்த சூரியன் கூட எந்த ராஜ கிரகம் சம்பந்தப்படுதோ அந்த அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பாங்க சொல்லுவோம். அது வந்து ஜாதக ரீதியாக கணிக்கணும். பொதுவாக ஆளுமை இருக்கும். எந்த பாவத்தில் இந்த சூரியன் இருக்கிறதோ அதுலயும் தன்னுடைய ஆளுமையை காட்டுவாங்க. ஒரு பிராண்ட் அப்படிம்போம். இந்த புஷ்பா படம் எல்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய பிராண்ட் இது அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கான பிராண்டை கிரியேட் பண்ணுவீங்க. அது எதுல? இப்போ தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கான ஒரு தொழில ஒரு டிக்னிட்டி இருக்கும். என்னுடைய தொழில் இப்படித்தான், நான் இப்படிதான் பண்ணுவேன். பக்கத்து கடைக்காரன் 50 ரூபா கம்மியா வைக்கிறான், நீ கொஞ்சம் கம்மியா வித்தீங்கன்னா உனக்கு வரும்னா, என் பொருள் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, நான் இதான் ரேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை உங்ககிட்ட இருக்கும். அந்த பிராண்டு வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பீங்க. அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்க தொழில உங்க பேரை சொல்லணும்னா, உங்களை தெரியணும்னா உங்க பேரை சொல்ற மாதிரி நீங்க ஏதோ ஒரு சாதிக்கிறீங்கன்னா அது வந்து அந்த சூரியன் தான். அப்ப அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதுல ஒரு பிராண்ட் இருக்குன்னு சொல்றோம். நீங்க இப்ப 4ஆம் இடத்துல ஒரு சூரியன் இருக்காருன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வண்டி, வாகனம், இந்த மாதிரி எது வாங்கினாலுமே ஒரு பிராண்டா இருக்கக்கூடிய கம்பெனி தான் வாங்குவீங்க. எல்லாருமே எனக்கு பிராண்டு தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதுலயும் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சூரியன் சொல்லுவார். அவனை விட என்கிட்ட நல்லா இருக்கு. இப்ப சில பேர் வந்து ஒரு மாடல்ல போவாங்க, ஒரு பெரிய பெரிய கார் கம்பெனியோட வாங்குறாங்கன்னா அவங்க லோ எண்ட் மாடல், நீங்க ஹை எண்ட் மாடல் தான் வாங்குவீங்க. இருக்கிறதுலே பிராண்டு உங்ககிட்ட என்ன அளவு பணம் இருக்கோ அதை சார்ந்த விஷயத்துல ஒரு பிராண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த சூரியன் வந்து ஒரு பிராண்டை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே போல அந்த சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை மட்டும் கிடையாது, குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லும். பிராண்டுனாலும் குவாலிட்டி தான். ஆனா அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே செக் பண்ணுவீங்க. இப்போ சில ஹோட்டல் எல்லாம் பாருங்களேன், அந்த முதலாளி வந்து சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருந்தாதான் அந்த பதார்த்தத்தை வந்து மக்களுக்கு பரிமாறுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் காரணம் இதுதான். அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கும் இதுதான். குவாலிட்டி செக்கர்னா சூரியன் புதன் யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11 இவங்க குவாலிட்டி செக்கரா இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க, குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது ஒரு குவாலிட்டி இருக்கும். இது எல்லாமே சூரியனுடைய விஷயங்கள். சரி, இந்த சூரியன் நல்லது மட்டும் தான் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நல்லதும் கெடுதலும் எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும். அப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாக இந்த சூரியன் வந்து கெடக்கூடாது. ஃபர்ஸ்ட் முதல்ல 6, 8, 12க்குள்ள போகக்கூடாது. 6, 8, 12 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 6ஆம் இடம் என்பது கலகம், 6ஆம் இடம் என்பது நோய், 6ஆம் இடம் என்பது எதிரி. அப்போ 6ஆம் இடத்துல வந்து கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சொன்னோம் இல்லையா? அந்த கடன் யார்கிட்ட வாங்கினா கவர்மெண்ட் பேங்க்ல வாங்குவீங்க, இல்லைன்னா அரசு அதிகாரிகளிடம் வாங்கிட்டு லாக் ஆயிடுவீங்க. கவனமா இருக்கணும். அதே போல இந்த சூரியன் 6ஆம் இடத்து தொடர்புல வந்தாலே ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டுவீங்க. என்ன மாதிரி ஃபைனு? ஒன்று டிராஃபிக் வயலேஷன் இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நம்மளுடைய கரண்ட் பில் சரியாக கட்டாமல் அதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு பெனால்ட்டி கட்டுற மாதிரி பண்ணுறது இந்த சூரியன். 6ஆம் இடத்துல ராஜகிரகங்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக சூரியன் இருந்தால் அரசாங்கமே எதிரியாக மாறும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் அரசாங்கமே எதிரியாகும். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, இல்லை ஒரு நாள் சிறையில் போட்டுருவாங்க. இது ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம், 6ஆம் இடம் என்பது எதிரி, 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ உத்தியோகம் எங்க கிடைக்கும்? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா சூரியன் 6ல் இருந்தா மட்டும் கிடையாது. நம்ம ரூல் ஒன்று இருக்கு, பொருளாதாரமா அது வேலை செஞ்சால் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. 10ஆம் அதிபதியிலும் சூரியன் இணைந்து பொருளாதாரமாக வேலை செய்தால் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் உண்டு. அப்போ 6ஆம் இடத்துல ஒரு சூரியன் இருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப்குள்ள போகலாம். அரசாங்கம் அது மட்டும் கிடையாது. 6ஆம் இடம் என்பது மருத்துவம் சார்ந்த தொழில். அப்போ மருத்துவ ரீதியா ஒரு நல்ல விஷயத்தையும் அது கொடுக்க போகுது. அப்போ மருத்துவர் ஆகலாமா? ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அது சொன்னாலும் இதே சூரியன் உங்க லக்னத்துக்கு ஆகாதவராக இருந்து 6ல போயிட்டாருன்னா அரசாங்கமே எதிரியாகும். மருத்துவ தொழிலால் பிரச்சனை வரும். இப்ப சில பேர் எல்லாம் பாருங்க, மருத்துவத்துல பாதியில வெளியே வந்துருவாங்க, ஒரு போர்டை போட்டு உட்கார்ந்துருவாங்க, கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி வச்சிருவாங்க. பாத்திருக்கீங்கல்ல? இது எல்லாமே அவங்களுடைய கான்செப்ட் தான். அப்போ அதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். 6ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த 6ஆம் இடத்துல நோயினா என்ன வரும்? சூரியனுடைய காரகத்துல எல்லாம் அடிவாங்க. முதல்ல வந்து கண்ணில் பிரச்சனை வைக்கும். சூரியனுடைய முதல் காரகமான தலை, அதுக்கப்புறம் வந்து கண்ணு, அதே போல எலும்புகள், சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இருதயம் சார்ந்த விஷயங்கள். அது யாருக்கு எங்க இருக்குன்னா அந்த பாவத்து கூட தொடர்பு வரும்போது அந்தந்த இடத்துல கை வச்சுட்டே இருக்கும். பொதுவாக சூரியன் கெடும்பொழுது என்ன ஆகுன்னா உங்க பற்கள்லையும் பிரச்சனை வந்து சூரியனுடைய அடுக்குல பிரச்சனை வரும். மேல் பற்கள் எல்லாமே சூரியனோட அடுக்கு, கீழ்பற்கள் எல்லாமே சந்திரனுடைய அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில உங்களுக்கு பிரச்சனை வரும். இதுல எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியிருக்கும். சரி, இப்ப இதே சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார், என்ன சொல்லுவீங்க? 8ஆம் அதிபதியாக வந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த சூரியன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா மாறிடும். இல்லைன்னா அரசாங்கத்தால் பிரச்சனை உண்டு. நம்ம சொன்னோம் அந்த சூரியன் அரசாங்க தொடர்புன்னு சொல்லியிருக்கோம். நல்லவரா இருந்தாலும் அரசாங்க தொடர்பும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் உங்க ஜாதகத்துக்கு சூரிய திசையில வந்துடும். சூரியன் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நிலையிலோட வரும். இதே சூரியன் கெட்டு போய் உங்களுக்கு லக்னத்துக்கு ஆகாதவராக இருந்தாருன்னா வரும்போது பிரச்சனையோட தான் வரும். அப்ப 8ஆம் இடத்துல இருந்தா ராஜாங்க தண்டனைன்னு சொல்லுவாங்க. 8, 12 கனெக்ட் ஆகி சூரியன் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ராஜாங்க தண்டனை. அது எந்த காலகட்டத்தில் கிடைக்குன்னா ராகு கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில், கோச்சாரத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் ஸ்டேஷன் போற மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு கூட தொடர்பு, அது வந்து 10, 8 சூரியன் தொடர்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தொழில ஏதோ ஒரு பிரச்சனை, ஜெயிலுக்கு போற நிலைமை ஆயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க இல்லையா, ஜெயில் தரன்னு அனுப்பிக்கிறாங்க, அவங்களாம் இவங்க தான். அவ சூரியன் நல்ல நிலையில இருந்ததுனால அரசாங்கத்துக்குள்ள போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவர் கெடுதல் பண்ணணும் ஒரு நிலையில இருக்கும் பொழுது இந்த மாதிரி இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நாளாவது ராஜாங்க தண்டனை அப்படின்றாங்க. சில மந்திரிகள்லாம் போயிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க நடக்கும். கவனமா இருக்கணும். இப்ப சூரியன் நல்ல நிலையில் இருக்காரு, 8 கூட தொடர்புனா பிரச்சனையை கொடுத்து சரி பண்ணுவார், அது வேற விஷயம். சூரியன் கெட்டு போயிருந்தாருன்னா நிரந்தர தண்டனை உண்டுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதே போல வந்து பாருங்க, சூரியன் 12ஆம் இடத்துல இருந்தால் அயனசயன போகம் பாதிக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா மருத்துவம் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கவனமா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது நோய், 12ஆம் இடம் என்பது ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெமெடி. 12ஆம் இடம் நல்லா இருக்கு, சூரியன் நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து சம்பாதிக்க முடியும். சரி, அந்த இடத்துல வந்து இந்த மருத்துவம் வந்து நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுத்துரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மருத்துவத்துல அந்த ட்ரீட்மெண்ட்டை தப்பா போய் பிரச்சனையாகும். கவனமா இருக்கும். மருத்துவர் நல்லா தான் பண்ணுவார், நம்ம உடம்புக்கு சரியான மருத்துவமா இருக்காது. அது வந்து பின்னாடி மறுபடியும் ரியலைஸ் பண்ணுவாங்க, இல்ல இவங்களுக்கு வந்து உடம்பு வேற பிரச்சனை அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. இதே சூரியன் வந்து பாருங்க 12ஆம் இடத்துக்கு கூட தொடர்புல வரும்போது வெளியூர் வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடமும் அது சொல்லும். கடல் கடந்து போகக்கூடிய இடம் 4, 8, 12 எல்லாம். இதுல 12ஆம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டுல போய் நீங்க நல்லபடியா தொழில் பார்த்துட்டு வெளியே ரிட்டர்ன் வரலாம். இல்லைன்னா வெளிநாட்டுல போகும்போது சிறைப்படுறது சொல்லுவாங்கல்ல, இந்த விசா இல்லாமல் சரியா இல்லாம கள்ள துணி ஏறி போறாங்க, அதே போல விசால வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போறவங்க இவங்கெல்லாம் லாக் ஆயிடுவாங்க.
அது எப்ப ஆகும்னா இந்த 8ஆம் அதிபதி தொடர்புல இருந்து ராகு கனெக்ட் ஆகும்போது அங்க லோக்கல் சிறையில், அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிறைகள்ல இவங்க அடைபெற்றுவாங்க, அகதிகளாக போய் மாட்டிக்குவாங்க. இவங்கெல்லாம் அதுதான். அப்ப சூரியனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கவனமா பார்த்துக்கணும். பாருங்க, இதே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9 இருக்காரு, உங்க லக்னத்துக்கு 1, 5, 9 இருக்காரு. அப்போ வந்து உங்ககிட்ட வந்து பொதுவாகவே இந்த பெரிய மனிதர்களுடைய தோரணை இருக்கும். உங்களுக்கு பெரிய மனிதர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். நீங்க உங்ககிட்ட பொதுவாகவே ஒரு தயாள குணம் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ண ஈகை குணம்னு சொல்றாங்களே, ஒருத்தருக்கு வந்து கேட்டோன்னா ஹெல்ப் கொடுக்குறது, தான தர்மம் பண்றது, கோவில் விசேஷங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்குறது, எல்லாமே இந்த சூரியன் தான். அப்ப இந்த மாதிரி 1, 5, 9 கூட கனெக்ட் ஆகி அந்த சூரியன் இருக்கும்போது, இப்ப 8ஆம் அதிபதியா வந்து எனக்கு வந்து 1, 5, 9 இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் இந்த 1, 5 சுப பாவங்கள். அப்ப சுபமான விஷயங்களையும் நீங்க நல்லது பண்ணுவீங்க. பாருங்க, ஊருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, பெரிய மனிதர் ஒரு தோரணை இருக்கும். 8ஆம் அதிபதியா வந்துடும், இல்ல 6ஆம் அதிபதியா அந்த சூரியன் இருக்கும் லக்னத்துக்கு. என்ன ஆகுன்னா எல்லாம் பண்ணுவீங்க பொது வாழ்க்கையில, ஆனா பார்த்தா கடைசியில கெட்ட பேர் வந்துடும். அதுல கவனமா இருக்கும். அப்ப 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியாக சூரியன் இருந்து அது 1, 5, 9 இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஈகை குணம் நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணினால் கூட பொதுமக்கள் சார்ந்த விஷயத்துல அந்த கணக்கு வழக்குல கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கணும். நம்ம ஆளுங்க தான் அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லுங்க, கரெக்டா கணக்கு வழக்கு எழுதி நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு 10 பேர் முன்னிலையில கரெக்டா பண்ணணும். அவங்க கிட்ட சில எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா கொடுத்துரும். இல்லைன்னா இவன் வந்து பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான், இவன் செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்திட்டான் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரையும் கொடுத்துரும். கவனமா இருக்கும். அப்போ பொதுவாகவே ஒரு சில லக்னங்களுக்கு அவர் நல்லவராகவே இருப்பாரு. உங்க ஜாதகத்தை 1, 5 உட்கார்ந்து அந்த பொதுவாக நல்ல மனிதங்கிற பேரை கொடுத்துரும். அப்போ குட் அப்படிங்கிற ஒரு பேரை உங்களுக்கு இந்த சூரியன் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார். சூரிய திசை சார் நல்ல மனிதன் சார், நல்ல சூப்பரான ஆள் சார், நிறைய பெரிய மனுஷங்களை அவருக்கு தெரியும், அவரை பிடிச்சிங்கன்னா சிபாரிசு கிடைக்கும் சார், சிபாரிசு கிடைச்சா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நடக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே சூரியன் தான். இதே பாருங்க, பேட் அப்படிங்கிறது எங்கன்னா இந்த 6, 8, 12 தொடர்புகளை வரும்போது ரொம்ப கவனமா இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, கெட்டவரான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். பொதுவாக 6, 8, 12க்கு அதிபதிகளாக சூரியன் வந்து அது வந்து 2, 6, 10 ஸ்தானத்துல போய் நிற்குன்னு வச்சுங்களேன், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து உங்க கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பீங்க. 6, 8 பண்ணாலும் பிரச்சனைக்குரிய பாவம். அது 2, 6, 10 இருக்கும் பொழுது குடுக்கல் வாங்கல பிரச்சனை, தொழில பிரச்சனை, நீங்க வந்து லஞ்சம் வாங்குறீங்க, இல்ல வந்து ஒரு கையூட்டு வாங்குறீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு இதுல கமிஷன் வாங்குறீங்க, அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். ஏன்னா சூரியனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஆளுமை, அதே நேரத்தில் வெளிப்படுத்துதல். தன்னை பத்தி வெளியே 4 பேர் பேசணும்னு நினைக்கும். புரியுதுங்களா? சூரியனுக்கு இந்த காரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியன் தன்னை புகழ்ந்து பேசுறத சூரியன் ரொம்ப விரும்பிட்டே இருக்கும். தான் செய்த செயல்களை வெளியே ஓப்பனா சொல்றதுன்னு சூரியன் தான் சொல்லிடும். எல்லாம் பண்ணுவாரு, ஆனா பாத்தீங்கன்னா வெளியே அவருக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாது. சூரியன் வெளிப்படுத்துதல் பேர். அப்ப அந்த விஷயங்களை வெளிப்படுத்துவார். இப்ப ஒரு இடத்துல காசு வாங்குறாருன்னா சொல்லிடுவாரு, யாரோ ஒருத்தர்கிட்டயே சொல்லிடுவாரு, சார் காசு வாங்கினா எப்படி, அது சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும். கெட்டுப்போன சூரியன் அடுத்தவரோட உண்மை சொல்லும் பொழுது லாக் ஆயிடுவீங்க. அப்ப 2, 6, 10 இருக்கும்போது தொழில ஒரு நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை குளறுபடிகள் வந்துருச்சுன்னா உங்களால் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். பேட் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும், இவன் கெட்டவன் அப்படிங்கிற பேரை கொடுத்துரும். இதே வந்து பாருங்க, 4, 8, 12 இந்த சூரியன் இருக்காருன்னா ஆக்குப்பையின்னு அர்த்தம். சூரியன்னாலே ஆக்கிரமிப்புன்னு அர்த்தம். அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து நீங்க போறீங்க, அரசாங்கம் பார்த்து இந்த இடம் எனக்கு வேணும், ஒரு ப்ராஜெக்டாக பண்றோம்னா கொடுத்துதான் ஆகணும். ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அவங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கிரகம் அந்த இடத்தை எடுத்துக்கும். அப்போ 4, 8, 12 சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணும். ஒரு விஷயத்துல நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது, எனக்கு வேணும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கும். வெளியிருந்து பாக்குறவங்க இவன் கெட்டவன்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போயிடும். 4, 8, 12 சூரியன் ரொம்ப கவனமா இருங்க. சூரியன் மட்டும் கெட்டு போன நிலையில இருந்தாலும் கெடுதலான விஷயங்களை பண்றதால ஒரு நாள் உள்ள தூக்கி உட்கார வச்சிடும். ரொம்ப கவனமா இருக்கு. அது கூட ராகு கேதுக்கள் கனெக்டிவிட்டிஸ் இருந்து இல்ல 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் உள்ள போயிட்டு வருவீங்க. இதை மாறுதலுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப 4, 8, 12 ஆக்குப்பையிங் சொல்லக்கூடிய பாவத்தையும் சொல்லும். சூரியனுடைய காரகமே ஆக்குப்பையிங். ஒரு விஷயத்த ஃபுல்லா தன்றது. ஒரு அரசன் என்ன சொல்லுவான், இந்த நாடே எனக்கு சொந்தம், எந்த இடத்துலயும் காசு எல்லாம் கொடுக்க மாட்டாரு, எதுவா இருந்தாலும் எடுத்துக்குவார், இது என்னோடது, நான் எது கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த அரசாங்கமும் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும். அப்போ உங்களுக்கு இருக்குன்னா அந்த மனோநிலை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுத்தவங்களுடைய இடத்த ஆக்குப்பை பண்ண 4, 8, 12 இடத்த ஆக்குப்பை பண்ணுவாங்க. பட்டா போடாமல் ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. ஒரு லீகலான ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க. இல்லீகல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் 4, 8, 12 தான் இருக்கு. அப்போ இல்லீகலான ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. அந்த விஷயங்கள் பண்ணும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அந்த இடத்துல உங்க பேரு கெட்டு போயிடும். அந்த பேரு கெடும் பொழுது உங்களுக்கு அக்லி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து, குட் பேட் அக்லிங்கிறது இந்த கான்செப்ட். இந்த குட் பேட் அக்லியில அது போய் லாக் ஆயிடும். இப்போ 3, 7, 11 சூரியன் இருக்கு. ஏன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பொதுவா நம்ம என்ன சொல்றோம், 3, 7, 11 சூரியன் இருக்கும்போது கவனமா இருங்கன்னு சொல்லுவோம். ஆக்குப்பைன்னு அர்த்தம். இந்த 3, 7, 11 சூரியன் இருந்தால் பாக்குறதெல்லாம் தனக்குன்னு அப்படின்னு நினைக்கும். இந்த 3, 7 பேர் காமத்திரிகோணம்னு ஒரு பேர் இருக்கு. காமத்திரிகோணம் மட்டும் கிடையாது, அது திருமண பாவத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எதை பார்த்தாலும் எனக்கு 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 தோணும். அப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்களிடம் ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷன், விமனைசர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்கறது இதுதான். அப்ப இந்த 3, 7, 11 அதிபதியாக சூரியன் வந்தாலும் 3, 7, 11 போய் சூரியன் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இயற்கையாகவே இருக்கும்.
அப்போ இது வந்து ஒரு இடத்துல வெளிப்பட்டுரும். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி உங்க பேரை கெடுத்து விட்டுருவாங்க. அப்ப இந்த பேரு கெடும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் சரிங்களா, நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க, ஒரு பிராண்டா இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல உங்க பேரு கெட்டு. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் முதலாளி, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல, இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இந்த மாதிரி ஸ்தானங்கள் இல்லாமல் அதோடைய விஷயங்கள் வராது. அதுல வந்து யாராவது ஒருத்தர் வந்து சார் நீங்க பண்ற தப்புன்னு கோவம் வருது. ஏன்னா சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துதான் பேசணுமே தவிர இறக்கி பேச சூரியனுக்கு புரியாது. ஒரு ஒரு அரசனை போய் நீங்க புகழ்ந்து பேசினா என்ன நினைப்பாங்கல்ல, சார் இவர் சரி தப்பெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. என்ன எப்படா நீ பேசலாம் தான் கேட்பாங்க. ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட நீங்க என்ன பண்றீங்க, போன கை கட்டி தான் நிக்கிறீங்க, யாரையாவது போய் எப்பா வேலை செய்ய சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா சூரியனுடைய ஆளுமை இல்லாம அவங்க அரசாங்கத்துல உட்கார முடியாது. அதிகாரம் பண்றவங்க அவங்கள போய் நம்ம இறக்கி வச்சு பேச முடியுமா? பேசுனீங்கன்னா நம்மளை வந்து அவங்க சண்டைக்கு கூப்பிட்டுருவாங்க, நம்மளை வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ எப்படா எனக்கு சொல்லலாங்கிற ஐடியா வரும். அதனாலதான் பாருங்க, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், அரசியல்வாதி முன்னாடி யாரு போனா கை கட்டி நின்றுவாங்க. அதுதான் சூரியனுக்கு பிடிக்கும். நீ என் காலில் விழு அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். அப்ப இந்த 3-7-11 இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சூரியன் வந்து தனக்கு கண்ட்ரோலா இருக்கணும், பாக்குறதெல்லாம் தனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் பித்தர்களாக அமைவாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இந்த சூரியன் செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆகாதுன்னு சொன்னாங்க. இது பாருங்க, பல புராண புஸ்தகங்கள்ல, பழைய புஸ்தகங்கள் என்ன போட்டிருப்பாங்கன்னா, சூரியன் செவ்வாய் பெண்ணுக்கு இருக்கக்கூடாதுன்னே போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுத்துரும், அதனால இந்த பெண் சரியான பெண்ணாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது. இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்துமானா கிடையாது. இந்த காலத்துல எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த காலகட்டம் கலிகாலமா மாறிடுச்சு. அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களை ஜோதிடரை இணைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அன்னைக்கெல்லாம் கௌரவம் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்படுது. அப்ப இந்த 3-7-11 அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணும்னா, ஆணுக்கு இருக்கும்போது ஆண் நல்லவரானு கிடையாது. அவங்கள வந்து அவங்க தான் சொன்ன, ஆண்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பெருசா அந்த காலத்துல எடுத்துக்கல. இந்த காலத்துல பண்ணீங்கன்னா சட்டம் அவங்க மேல வந்துடும். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உலகத்துக்கு உட்கார வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக அதை ஃபாலோ பண்ணும். அப்ப இந்த சூரியன் செவ்வாயுடைய தொடர்போட 3-7-11 அமையும் போது இவங்களோட ஆதிக்கம் ஹெவியா இருக்கும். நான் சொல்றேன் நீ வரமாட்டியா, நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். இதனாலதான் சில பேருடைய பேர் எல்லாமே கெடுது. அக்லிங்கிற பேருக்கு இது ரொம்ப ரொம்ப இதாயிடும். இப்ப சூரியன் வந்து ஒரு 6-8-12 அதிபதியா, திதி சூன்யம் அதிபதியாகவோ இருந்து இந்த 3-7-11 உட்காரும் போது ரொம்ப கவனமா இருங்க. உங்களை பேரை கெடுக்காமல் இந்த விஷயத்துல அது வெளியே போகாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம உள்வாங்கும் பொழுது, ஓ சூரியன் இவ்வளவு நல்லவரா, இவரை கெட்டவரா அப்படின்னு பாருங்க. அந்த பாவத்துக்குடன் இருக்கும்போது அந்த பாவத்துல உங்க ஆளுமை இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அதே போல பாருங்க, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த விஷயங்களை நீங்க புகழ்ந்து பேசணும். ஒரு அரசாங்க அதிகாரிகள் நீங்க எப்படி காலேஜ் சாதிப்பீங்க? அவங்க ஒரு பாராட்டு விழா நடத்துவீங்க, அந்த இடத்துல உங்க கோரிக்கையில வைப்பீங்க, அவங்க நல்லது பண்ணுவீங்க. சினிமாக்காரங்களாம் பாத்திருக்கீங்கல்ல, ஒரு முதல்வரை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க. நடத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோரிக்கை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கோரிக்கை நிறைவேற்றிடுவார். அப்போ அரசாங்க அதிகாரிகளை நீங்கள் புகழ்ந்து பேசும்போது மட்டும்தான் ஒரு விஷயத்தை கவர முடியும். அதே போலதான் சூரியன் எந்த பாவத்தில் ஒரு ஜாதகர் இருக்கிறாரோ அந்த பாவத்தை நீங்க வந்து புகழ்ந்து பேசணும். அவங்க தாழ்த்தி பேசுனீங்கன்னா கஷ்டம். உதாரணத்துக்கு 2ஆம் பாவத்துல இருக்காருன்னா, நீங்க சார் நீங்க பேசுறதெல்லாம் மணிமணியா இருக்கு சார், உங்க குடும்பம் நல்ல குடும்பம் சார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நல்லா சம்பாதிக்க, நிறைய செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பண்றாரா இல்லையா, மொத்தத்துல உங்களை பாராட்டுறப்போ உங்களை பிடிச்சி போயிடும். அரசனுக்கு பாராட்டுறவங்கள தான் பிடிக்கும். இதே வந்து ஒரு 4ஆம் இடத்துல இருக்காருன்னா அவங்க சொத்துக்களை பத்தி நீங்க பாராட்டி பேசணும். அவர் ஒரு பொருள், ஒரு சட்டையை போட்டு வந்தா கூட, சார் சட்டை சூப்பர் சார், நல்லா இருக்கா இல்லையா 2வது விஷயம், சட்டை சூப்பர் சார், அருமையா இருக்கு சார், எங்க சார் எடுத்தீங்க, எனக்கு ஒன்று எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு அவர் உங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருவாரு. பரவாயில்லையா பையன் நம்ம நல்லா பாராட்டுறவங்களும் அவங்களுக்கு பிடிக்கும். 5ஆம் இடத்துல இருக்க அவங்க குழந்தைகளை உயர்த்தி வச்சு பேசி பாருங்க. அதே போல 5ஆம் இடத்துல இருக்கிற அவங்க பரம்பரையை பத்தி நல்லபடியா பேசி பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும். 6ஆம் இடத்துல இருக்காருன்னா கடன், அவங்களுக்கு இருக்க கடனை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசக்கூடாது. சார் என்ன சார் இவ்வளவு கடன் வாங்கியிருக்க, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துருவாங்க. அதை பேசக்கூடாது. எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்துல அவங்களோட செயல்பாடுகளை பத்தி பேசணும். சார் நல்லா ஒர்க் பண்றீங்க, நீங்க இல்லைன்னா இந்த வேலை எனக்கு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க வந்த காசு தரீங்களோ, அவர் பாடு உங்க வேலையை முடிச்சு கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்து அவங்க மனைவியை பத்தி நல்லா புகழ்ந்து, அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் உங்க குடும்பமே நல்லா இருக்கு சார், அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகளை நெகட்டிவிட்டியே பேசவே கூடாது. 8ஆம் இடம் என்பது அவர் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க நல்லபடியா எடுத்து பேசணும். ஒரு 10ஆம் இடத்துல இருக்காரு, தொழிலை பத்தி அவர் செய்யக்கூடிய தொழில்களை பத்தி நீங்கள் புகழ்ந்து பேசணும். இதெல்லாமே அவங்க விரும்புவாங்க. சூரியன் என்பது தன்னுடைய ஆளுமையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும், தனக்கான ஒரு பிராண்ட் என்னங்கிறத மற்றவங்க பேசணும், தனக்கான விஷயங்களை அவங்க புகழ்ந்து பேசணும் தான் எனக்கு சூரியன் இருக்கும். அப்ப அந்த விஷயங்களை நீங்க புகழ்ந்து பேசும் பொழுது உங்களுக்கான காரியத்தை நீங்க சாதிச்சுக்கலாம். அதையவே நீங்க தாழ்த்தி பேசிட்டீங்கன்னா கஷ்டம். இந்த 1ஆம் இடத்துல லக்னத்துல எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கலாம், அவன் நீங்க புகழ்ந்து பேசிட்டே இருக்கணும். அவனுக்கு ஆமா சாமி ஜெயந்தக்கா போடுற வரைக்கும் உங்களை விட்டு அவன் போகவே மாட்டான். இது அவனுக்கு புரியவும் புரியாது. அவன் நல்லா தெரியும் நம்மளை புகழ்ந்துதான் பேசலான்னு தெரியும், இருந்தாலும் அவனுக்கு அதை அடிக்ட் ஆயிடுவான். சூரியன் இருக்கிற இடத்துல ஒரு புகழ்ச்சி உண்டு. அந்த புகழ்ச்சியை பேச பேச நீங்க சம்பாதிச்சிருவீங்க, உங்களுக்கான காரியங்களை கைகூடும். இதுதான் சூரியனுடைய விஷயங்கள். இது வந்து நிறைய பாவ தொடர்புகளோட நம்ம பார்க்கணும்.
அசுப பாவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க. அரசாங்க தண்டனைகள் வரும். உங்களுடைய பேர் வந்து குட்ல இருந்து பேட்ல இருந்து அக்லி வரைக்கும் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப சூரியன் நல்லவரா கெட்டவரா இல்ல ரொம்ப கெட்டவரா அப்படிங்கிறத பாவ தொடர்புகளும் அது இருக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும்னா பாவங்களும் நட்சத்திரங்களும் எந்த பாவத்துல இயங்குதுன்னு பாருங்க. இப்ப சூரியன் ஒரு கெட்டவரா இருக்காரு, நட்சத்திரம் வந்து 3, 7, 11 இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ ஒரு கெட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும். 3, 7, 11 தொடர்பு சம்பந்தப்பட்டு உங்களுடைய பெயர் கண்டிப்பாக கெடும். நெகட்டிவ் பாவம் வந்துருச்சு இல்லையா, அது சார்ந்து 1, 5, 9 இருக்காருன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பேரை கொடுப்பாரு. அதுவே வந்து பாவாதிபதி 8, 6 வந்துருச்சுன்னா அந்த நல்ல பேர் வந்தாலும் ஒரு கெட்ட பேரும் சேர்ந்துதான் வரும். நீங்க எதுல என்ன விஷயம் செய்யணும் கெட்ட பேர் வரும். இதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.